அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இது காட்டுநெம்பலி உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கிற கிராமம். இதில் வெண்டை தோட்டத்துக்கு நெட்சர்ஃப் ப்ராடக்ட் கொடுத்துருந்தோம். இப்போ அந்த ப்ராடக்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. செடி ஒன்று ஒன்று அந்த அளவுக்கு நல்லா பசுமையாக இருக்குது. இலையும் நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இலை ஒன்று ஒன்றும். இலையும் நல்லா அகலமாக வருது. காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஷைனிங்காகவும் காய் பாருங்கள், அந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஒன்று ஷைனிங்காக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, காய் ஒன்று எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் அளவுக்கு காய் இருக்குது. இப்போ பாருங்கள் காய் பாருங்கள், ஒரு ஜான் அளவுக்கு ஒரு காய் ஒன்று இருக்குது. இந்த காய் பார்த்தீங்கன்னா கடையில் போய் கொடுத்தோம்னா என்னங்க முத்தி இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா காயோட லென்த்தை பார்த்து அப்படி தான் கேட்பாங்க. இதை இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் காய் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் காய் ஒன்று இங்கே பாருங்கள் லென்த்து பார்த்துக்குங்க, ஒரு ஜான் அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த காயை உடைச்சோம்னா எப்படி கையை வச்சதும் எப்படி உடையுது பாருங்கள். ஏன் இது அப்படி இருக்குன்னா இது இந்த ரகம் அப்படி இருக்குது. அது இல்லாமல் இது ஷைனிங்காக முதல்ல இது பார்த்திங்கன்னா ரொம்ப சொரசொரப்பாகவும் இல்லை, நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது. செடி நல்லா பார்த்திங்கன்னா தலை இருக்குது பாருங்கள். செடிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதிகமாக இந்த பூச்சி தொல்லையோ அந்த மாதிரி வேறு எதுவுமே இல்லை பாருங்கள். ஒரு இதுக்குமே நல்லா காய் நல்லா சூப்பராக வச்சுருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம இயற்கை விவசாயத்தை ஆதரிப்போம். நமக்கு லாபம் வருது நஷ்டம் வருது, அது அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல இயற்கை விவசாயத்துக்கு முன் நமக்கு லாபகரமாக பண்ணுறதுக்கு துணையாக இருக்குது நம்ம நெட்சர்ஃப் கம்பெனி. நீங்கள் நெட்சர்ஃப் கம்பெனியை பற்றி நீங்கள் விசாரிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஏரியா பக்கம் ஃபுல்லாகவே அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் தெரிய நம்ம நெட்சர்ஃப் கம்பெனியை பார்த்து எங்களுக்கு அந்த மருந்து கொடுங்க அப்படின்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு முன் லாபகரமாக பண்ணுறது இதுதாங்க ஃபஸ்ட் டைமு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். நானும் அதை இப்போ ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இந்த காய் ஒரு காய் ஒரு ஜான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஷைனிங்காகவும் இருக்குது, பூச்சி இல்லாமல் இருக்குது. ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் அடித்தேன். கன்று வந்ததுலேருந்து ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் அடித்தேன் பாருங்கள். எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குன்றது நீங்களே பார்த்துக்குங்க. ஒரு ஸ்ப்ரேக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஓகே, தேங்க்யூ. விவசாயம் காப்போம். நன்றி.